நேர்மறை சிந்தனை கொண்டவங்க அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். லீட் டு லேர்ன் ஃபோனிக்ஸ் சேனல்ல உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இதுக்கு முன்னாடி ER ரெண்டு இதுக்கும் சேர்த்து தனித்தனியா ரெண்டு ஸ்டோரி பார்த்துட்டோம். இப்போ கம்பைண்டா என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த பிக் புக்ல அதோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்க போறோம். ER அப்படிங்கிறது ரெண்டு சவுண்டா இருந்தாலும் சேர்த்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ER எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் கை மேல போறப்ப E R E R. இதுல என்னன்னா R அப்படிங்கிறது கண்ட்ரோல்டு வேர்ட், R கண்ட்ரோல்டு vowel. R கண்ட்ரோல்டு vowelனா என்னன்னா அந்த R உச்சரிக்க மாட்டோம், ரொம்ப கம்மியான அளவு தான் உச்சரிப்போம். ஸோ R அப்படி சொல்லாம அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான பிக் புக் எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்ப்போம். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா you can see it is a farm. இது ஒரு farm ஏரியா. இதுல பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் 3 கிட்ஸ் இருக்காங்க. எத்தனை கிட்ஸ் இருக்காங்க? 3 கிட்ஸ் இருக்காங்க. 1 2 3 கிட்ஸ் இருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பாப்பாவோட பேர் வந்து கேட்டி. ரெண்டாவது பீட் அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அவன் பீட். மூணாவது நம்மளுக்கு பார்க்கறது யாரு அப்படின்னா லீனா. கேட்டி, பீட் அண்ட் லீனா, இவங்க 3 பேருமே வந்து அந்த ஃபார்முக்கு வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட பெட்டை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் பெட் அனிமல்ஸ் இருப்பாங்க இல்லையா, கேட்டு, டாக், சில பேருக்கு பேர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிஷ், இந்த மாதிரி நிறைய பெட் அனிமல்ஸ் இருக்கும். இவங்களோட பெட் அனிமல் யாரு அப்படின்னா நம்ம டாங்கி. யாரு? டாங்கி. இந்த டாங்கியை பார்க்கறதுக்காக அவங்க டெய்லி வந்துருவாங்க. டெய்லி வரும்போது சும்மாவும் வரமாட்டாங்க. அந்த டாங்கிக்கு ரொம்ப பிடிச்ச கேரட்டையும் கொண்டு வருவாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தவங்க பேக்லயே 2 கேரட் இருக்கு. அந்த கேரட்டை கொண்டு வந்து டாங்கிக்கு கொடுப்பாங்க. இவங்க அந்த ஹில்ல இறங்கி வரும்போதே நம்ம டாங்கி சார் என்ன செஞ்சிருவாரு, ரொம்ப ஹாப்பினஸோட எப்படி ஷவுட் பண்ணுவாரு, ER அப்படின்னு ஷவுட் பண்ணுவாரு. அதை பார்த்த உடனே அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிரும். இறங்கி வரும்போதே அவங்களும் என்ன செய்வாங்க, அப்படின்னு சவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எங்க நீங்களாம் செய்யுங்க, உங்க ஹேண்ட் அப்படி மேல வச்சுக்கோங்க. E சொல்லும் போது பின்னாடி போகணும், ஆ சொல்லும் போது முன்னாடி வரணும். வெரி குட். வெரி குட், சூப்பரா பண்றீங்க. டாங்கியே நம்ம வந்து தோக்கடிச்சிருவோம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த டாங்கிக்கு வந்து அவங்க கேரட் கொடுக்க வர்றாங்க. அப்ப பின்னாடி யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஹார்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுக்கும் கேரட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. எஸ். அதுக்கப்புறம் கீழே பாருங்க, இங்க ஒரு ராபிட்டும் என்ன செய்யுது, அந்த கேரட்டை பார்த்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் போல அந்த கேரட் அப்படின்னு சொல்லி அந்த ராபிட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ட் there is a fork. இந்த fork எதுக்கு? அந்த ஹே இருக்கும் இல்லையா, அந்த புட்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்கு. அந்த அறுவடை செய்வாங்க. இங்க பாருங்க, கார்ன் அண்ட் மெய்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை கட் பண்ணி அதை தூக்கி போடுறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த fork வந்து இங்க இருக்கு. அண்ட் can you see the sheep பாத்தீங்களா? பின்னாடி எத்தனை sheep இருக்கு? 1 2 3 sheeps இருக்கா? Yes. And there is a bee buzzing and so many green trees and leaves. நிறைய பச்சை பசேல்னு மரம், செடி, கொடி எல்லாமே இந்த ஃபார்ம்ல இருக்கு. so many greens. பட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க பின்னாடி எதை கவனிக்கல, a storm, ஒரு புயல் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, மின்னல் மழையோட அந்த பக்கம் எங்கேயோ பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்டார்ம் வந்து இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த கேரட்டை கொடுத்துட்டு போகணும். பட் அந்த டாங்கி என்ன செஞ்சுட்டு இருக்கு, ரொம்ப ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்லோவா சாப்பிட்ட டாங்கியை என்கரேஜ் பண்றதுக்காக அவங்க ஒரு சாங் பாடுறாங்க. அந்த சாங் பாடிக்கிட்டே என்ன செய்யறாங்கன்னா வேகமா சாப்பிட சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஸ்டார்ம் வந்துருச்சுன்னா என்ன, அதை ஃபுல்லா ஜொப்பு நடைஞ்சு போயிடுவாங்க. அதனால அவங்க ஸ்டார்முக்கு முன்னாடி வரணும்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடுறாங்க. நம்மளும் அந்த சாங்கை சேர்ந்து பாடுவோமா? ரெடியா? டாங்கி வேகமா சாப்பிட சொல்றதுக்கு கை இப்படி வச்சுக்கோங்க. E சொல்லும் போது மேல, R சொல்லும் போது கீழே. ரெடி? ஓகே, ஸ்டார்ட்.
இதே மாதிரி அவங்களும் என்ன செஞ்சாங்க, இந்த சாங்கை பாடிக்கிட்டே அந்த டாங்கிக்கு வேகமா அந்த கேரட்டை கொடுத்தாங்க. அந்த கேரட்டை வேகமா சாப்பிட்டுச்சு. அந்த ஸ்டார்ம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க ஸ்டேபிளுக்கு போயிட்டாங்க. ஹார்ஸ் அண்ட் டாங்கியும் அவங்க ஸ்டேபிளுக்கு போயிட்டாங்க. கிட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஷீப் எல்லாம் அவங்களோட ஷெட்டுக்கு போயிட்டாங்க. பன்னி தன்னோட ஹோல்குள்ள போய், இந்த ராபிட் தன்னோட ஹோல்குள்ள போய் என்ன செஞ்சுச்சு, ஒளிஞ்சிடுச்சு. ஏன்னா ஸ்டார்ம் வந்தா மழை அப்படி அடிக்கும், விடி அடிக்கும். அதனால இதுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. So this is the story for the big book. ER சவுண்டுக்கான ஸ்டோரி இதுதான். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரி பார்த்துட்டோம். Let us look at the formation. Sound and action என்னது? Sound and action ER. ER. Come on, say with me. கூட சேர்ந்து சொல்லுங்க. ER. ER. இந்த R சொல்லும்போது நாக்கு என்ன செய்யணும், நடுவுல மிதந்துகிட்டு இருக்கணும். ER. ER. Very good. So sound and action பார்த்தாச்சு. Now let's go for the formation. Formation வந்து ஏற்கனவே தனித்தனி லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு என்ன செய்யும், தெரியும். Yes, தனியா ஒரு E மட்டும் வந்துச்சுன்னா what do you say that? E. E. இல்லையா? So இப்போ ரெண்டு சேர்ந்து வரும்போது you have to say E. 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 And see that R. R. It is a R controlled vowel. இது வந்து R controlled vowel மாறி வந்தோம். அதனால R. R. R சொல்லும்போது அந்த நாக்கு என்ன செய்யணும், நடுவுல float ஆகணும். அதாவது மேலேயும் தொடக்கூடாது, கீழேயும் தொடக்கூடாது. Yes, very good. So இதோட ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா O ஓட ஃபார்மேஷன் பிளஸ் R ஓட ஃபார்மேஷன் ரெண்டுமே கம்பைன் பண்றப்ப நமக்கு A சவுண்ட் வந்து கிடைக்குது. So E R. Very good. இப்போ நம்ம இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்ப்போம். அதாவது ஒரு டாங்கி ஈஸியா எப்படி வரையறது அப்படின்ற ஒரு சின்ன டிராயிங் ஆக்டிவிட்டி மட்டும் இந்த தடவை பார்ப்போம். ஓகே?
sound, action, formation, activity எல்லாமே பார்த்தாச்சு. Next we are going to blend. We are going to blend. Shall we start? First E sound கான words எல்லாம் first blend பண்ணுவோம். Okay யா? First of all green. Green. G R E N. G R E N. Green. Feet. Feet. Eat. Eat. Feet. Sheep. 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 Bee. B E. B E. Bee. Tree. T R E. T R E. Tree. Donkey. Donkey. D A N K E. D A N K E. Donkey. Rainy. R A N E. R A N E. Rainy. What else? Three. எத்தனை children இருக்காங்க? Three. T R E. T R E. And look at that. மரத்துல என்ன இருக்கும்? Leaf. என்ன இருக்கும்? Leaf. L E L E leaf. So E க்கு போதுமான அளவு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது A. A. So first of all horse. 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 Corn. Cholam. Corn. K A N. K A N. Corn. Horse ஓட dress பாருங்களேன், கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. Torn ஆயிருக்கு. Torn ஆயிருக்கு. T R N. T R N. Torn. Very good. Fork. 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 வேற என்ன இருக்கு நம்மளுக்கு? We have horse on storm. Storm. St st R N. St R N. Storm. Storm அப்படி சொல்ல மாட்டாங்க. Storm நான் சொல்றோம் இல்ல, storm. St R N. Storm. Very good. So E R கான ஒரு 10 words க்கு மேலே நம்ம blend பண்ணி பார்த்துட்டோம். So similarly you have to find so many words. இதுல விஷயம் என்னன்னா R sound இருக்கு இல்லையா, அது வந்து O R க்கு மட்டும் வராது. We will have more things. For example, it's a tall tree வச்சுப்போம். Tall tree. T R L. T R L. அந்த நடுவுல இருக்க A L சேர்ந்து R sound வந்து நமக்கு கொடுக்கும். So similarly there are so many alternate spellings, but we don't have to go there. இப்போ அதுக்குள்ள போக வேணாம். You just find out the words where O R எங்கெல்லாம் சேர்ந்து வருது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு R sound வருதா அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லி பாருங்க. ஓகே, E R கூடிய எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சவுண்டோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். Thank you so much.